அழகே அழகு சரியல்ல. அடுத்த வர எபிசோட்ல மதியோட தங்கச்சியை வீட்டுக்கு விருந்துக்கு வந்த தங்கராஜ் இருந்துட்டு ரொம்பவே அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லார்கிட்டேயும் இவருக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம கிட்ட தான் நிற்குவாரு. இந்த வீடு கட்டுறதுக்கு கூட நான் தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரொம்பவே பெருமையாக பேசிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா நம்ம மதியோட தங்கச்சி இருந்துட்டு ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் இங்கே சந்தோஷமாக பேசிட்டு இருக்கிற போது நீ மட்டும் என்ன ஃபோன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, யார் செட் பண்ணிட்டு இருக்க, பாய் ஃப்ரெண்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட உடனே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சொல்லு, நீ யாருக்கு செட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படிலாம் கேட்டால் நீ சொல்ல மாட்டேன், ஃபோன் கூட நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி ஃபோனை பிடுங்குறாங்க. நம்ம மதி இருந்துட்டு ஃபோனை கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அதிகாரம் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் உங்களோட வீடு கிடையாது, ஏன் உங்கள் மாமனாரோட வீடு கூட கிடையாது, இது எங்கள் வீடு, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், தேவையில்லாமல் வந்தோமா சாப்பிட்டோமா கிளம்பணுமோன்னு இருக்கணும், என் தங்கச்சியை பற்றி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியம் இருந்துட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு, அவர் எப்பேற்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு, அத்தனை வேலையும் விட்டுட்டு நீங்கள் கூப்பிட்டதுக்காக அவரை மரியாதை கொடுத்து இங்கே வந்தால் உங்கள் பொண்ணு எப்படியெல்லாம் நடந்துக்கிறா பாருங்க, இப்படி தான் எங்கள் வீட்லேயும் நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சுரேஷை பார்த்து முறைக்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்கேன்.